வெல்கம் டு சுமிஸ் கிச்சன். இன்றைக்கு வித்தியாசமாக கறி மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்கோ. அதை நாளாக இப்படி வெட்டி வச்சுக்கொள்ளுங்கோ. தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கோ. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை இப்படி ப்ரெஷர் குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ப்ரெஷர் குக்கரை நல்லா இறுக்கமாக மூடி கேஸில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு விசில் வேற நிப்பாட்டினா போதும். ஏன்னு சொன்னால் நாளாக வெட்டினபடியாக நல்லா அவிஞ்சிடும். ஆவி போக இப்படி ப்ரெஷர் குக்கரில் உள்ள தண்ணியை வடிய விட்டுட்டு நல்லா ஆற விட்டு உருளைக்கிழங்க உரித்து வச்சுக்கொள்ளுங்க. வெங்காயத்தை குறுநெல்லாம் வெட்டி போட்டுக்கொள்ளுங்க. 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1 தேக்கரண்டி உப்புத்தூள், பட்டர் 1 தேக்கரண்டி. கூட வேணுமென்னு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. இதுதான் கறி மிளகாய்க்குள்ளே அடைய போகிற பேஸ்ட். நல்ல சுவையாகத்தான் இருக்குது. கறி மிளகாயை இப்படி தலையாலேயும் அடையலாம். அதுக்கு இந்த ஒரு கரண்டி இந்த பின்பக்கத்தை எடுத்து சீட்ஸை அப்படியே கொட்டிக்கொள்ளுங்க. வெளியில் உரைக்கும் சீட்ஸ் இன்னாக சாப்பிட மாட்டோம். மெட்டது நடுவுக்குள்ளாலையும் வெட்டலாம். சில வேளை நடுவுக்குள்ளால் வெட்டினா பொறிக்கைக்குள்ளே உடைய பார்க்கும். அதனால் நான் கறியாகத்தான் கூட வெட்டுறேன்னா. நடுவுக்குள்ளால் வெட்டினா வடிவாக இருக்கும். என்னோட காம்பெல்லாம் இருக்கிற மாரி இருக்கும். இப்போ சுவையும் விட வடிவத்தானே ஆக்கள் பார்க்கினோம். இப்படி நல்லா அடைஞ்சி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு கறி மிளகாய் பஜ்ஜி சரியான விருப்பம். உங்களுக்கு எப்படி பிடிச்சு கொள்ளுமோ? முதல்ல இப்போ தான் சாப்பிட்டு இருப்பீங்களோ? மெட்ட பேஸ்ட்டுக்கு 1 கப் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. தண்ணி அளவாக இட்லி பதத்தில் குழைக்க வேணும். கொஞ்சம் தடிப்பாக இருந்தால் தான் கறி மிளகாயை மூடி பொரிய விட சுகமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே கறி மிளகாயை நல்லா துவைச்சு பிரட்டி வச்சுக்கொள்ள வேணும். எண்ணெய் தேவையான அளவு விட்டு நல்லா கொதித்து வர வேணும். கொதித்து வர பிரட்டி வச்ச கறி மிளகாயை பொரிய போட வேணும். பொரிஞ்சு வர எண்ணெயை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிரட்டி விட்டு கொள்ள வேணும். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர வலித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கரண்டி பாவிச்சிங்கன்னு சொன்னால் எண்ணெய் வராது. எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன். தேங்க்யூ.